அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் தலைவர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நயினார் நாகேந்திரன் அந்த தொண்டர்களை தலைவராக்க வேண்டும் என்று போராடுகிறார். நீங்கள் தொண்டர்களின் தலைவராக இருப்பது என்பது தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு விதமான அரசியல், மாற்றுக்கருத்தில். அண்ணாமலை எனக்கும் தலைவர் தான். அண்ணாமலையை போல் நாங்கள் எத்தனையோ, அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த உடனே கொண்டாடிய மனிதன். இப்படி ஒரு மனிதன் கிடைச்சிருக்கான் அந்த கட்சிக்கு. அவர் தலைமையின் கீழே துணைத் தலைவராகவும் நயினார் நாகேந்திரன் இருந்தார். அவருடைய தலைமையையும் அவர் எடுக்கப்பட்ட அத்தனை முடிவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசியலுக்கு இது புதிதாக தெரிகிறது. நீங்கள் அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன இன்னைக்கு விசில் சத்தம் பறக்குதோ, அண்ணாமலை அண்ணன் வருகைக்கு முன்னால் யாருக்கு இருக்கும்? ஹச் ராஜான்னு பேரை சொன்னா விசில் பறக்கும். இன்னைக்கு இருக்கா? எங்க தலைவர் ஹச் ராஜா மாநில தலைவர் ஆனாரா? கிடையாது. முதலமைச்சராக இருந்தாரா? ஒரே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. சத்தம் கேட்குது இல்ல? இன்னைக்கும் ஹச் ராஜா நீங்க பேர் சொல்லுங்க. வயது எத்தனை வருடமாக அந்த கரிஷ்மாவை அவர் கையில் வச்சிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அவங்க வேறு விதமாக தலைவர்களை அணுகுவார்கள். அவர்களுக்கு ஒரே முனைப்பு திமுக எதிர்ப்பு. இந்து மதத்தை யார் எதிர்த்து பேசுகிறார்களோ, இந்து மதத்தை அவதூறு செய்வர்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்க கூட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இவங்களெல்லாம் ஜீனியஸ் தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள். ஒன்றும் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத தொண்டர்கள். ஒவ்வொரு தொண்டரும் கற்பனை பண்ண முடியாதவன், தன்மானத்திற்காகவே பிறந்தவன். ஒரு 100 ரூபாய் காசு வாங்கிட்டாங்க ஒருத்தனும் வரல. அப்படி ஒரு தொண்டரை நீங்கள் எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. ஒரு சாராய பாட்டில் கிடையாது. அத்தனை ஆயிரம் மகளிர் வர்றாங்க, அத்தனை ஆயிரம் மகளிர் வர்றாங்க. எல்லோரும் தன் முனைப்போடு கிளம்பி அந்த இடத்துக்கு வர்றாங்க.